வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக வி.பி. ராமலிங்கம் இன்று பதவியேற்றார். நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தலைவர், நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டு அவரது பதவியேற்பு விழா இன்று மரப்பாலத்தில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. புதிய தலைவர் பதவியேற்புக்காக காரைக்கால், மாகி, ஏனாம் மற்றும் புதுவையின் பல்வேறு தொகுதிகளில் இருந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் இன்று திரண்டனர். புதிய தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை தேர்தல் அதிகாரி அகிலன் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் வி.பி. ராமலிங்கம் பதவியேற்றார். அவரிடம் முன்னாள் தலைவர் செல்வகணபதி எம்பி கட்சியின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், சாய் சரவணன்குமார், ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 15 இடங்களில் போட்டியிட்டு அனைத்து இடங்களிலும் 100% தேர்ச்சி அடைய வேண்டுமென பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் புதிய பிஜேபி மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கம் நேற்று ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அவருடைய பதவியேற்பு விழா இன்று மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் பிஜேபி அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக், புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் பிஜேபி தலைவர் செல்வ கணபதி, புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக ராமலிங்கம் பதவியேற்றார். தொடர்ந்து தலைவருக்கான கடிதத்தை பாஜக அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக் வழங்கினார். மேலும் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட ராமலிங்கத்திற்கு பிஜேபி நிர்வாகிகள் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பதவியேற்பு விழாவில் பேசிய மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, வரும் சட்டமன்ற தேர்தலில் 12 அல்லது 15 இடங்களில் போட்டியிட்டு 100% தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கேற்ற தலைவரை நியமித்துள்ளோம் என்று குறிப்பிட்ட அவர், கடந்த காலங்களில் புதுச்சேரியில் பாஜக எங்கே இருக்கிறது என்று தேடிய காலம் போய் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்று தேடும் காலம் வந்திருக்கிறது. மீண்டும் வருகின்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைக்கும் என்றார். பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்ததில் எங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்கும் வருத்தம் இல்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்ததற்கு எங்கள் கட்சியில் யாரும் வருத்தத்தில் இல்லை, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பாஜக தான் கடந்த 4 வருடம் முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தார்கள். அவர்களை நியமனம் சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்துள்ளனர். அது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நியமன உறுப்பினர் பதவியை பாஜகவிற்கு கொடுத்ததற்கு எங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தலை சந்திக்கும் விதமாக கட்சி பணி ஆற்றி வருகிறோம் என்றார். எங்கள் கட்சியில் யாருக்கு எந்த வருத்தமும் கிடையாது, மகிழ்ச்சியோடு இருக்காங்க. நன்றி, வணக்கம். இல்லை, ஏன்னா இது வந்து அவங்களுடைய நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் நீக்கப்பட்டு அவங்களுடைய கட்சியை சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, சட்டமன்ற கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. எங்களுடைய தொண்டர் மத்திய எந்த வித அதிருப்தியும் இல்லை. நாங்கள் அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு யாராவது அந்த தேர்தல் பணியில் கட்சி பணி ஆற்றிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வித்யா சமிக்ஷா கேந்திரா என்னும் பள்ளிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பற்றிய தரவுத்தளம் மற்றும் மேற்பார்வை மேலாண்மை திறன் கொண்ட பல்நோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றிய தரவுத்தளம் மற்றும் மேற்பார்வை மற்றும் மேலாண்மை திறன்கள் கொண்ட வித்யா சமிக்ஷா கேந்திரா எனப்படும் பல்நோக்கு மையம் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து இதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம்,
பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, சமக்ர சிக்ஷா மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வித்யா சமீக்ஷா கேந்திரா என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுத்தள கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வு தளமாகும். இதன் நோக்கம் தரவுகளின் அடிப்படையில் கல்வி நிர்வாகத்தை மேம்படுத்துவது மற்றும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதாகும். இது புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களில் இருந்தும் உயர் நிர்வாக நிலைகள் வரை அனைத்து தரப்பினரும் பள்ளிகள் நடப்பு நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் தளமாக அமைக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி தனியார் பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த திறனை மேம்படுத்துவதற்காக கற்றல் கற்பித்தல் இந்த முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம். முன்னாடி பல 2 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். கற்றல் கற்பித்தல் முறையில் அது மாணவருடைய வருகை எப்படி சொல்லித்தராங்க, பிள்ளைங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, ஆசிரியர்கள் சரியான நேரத்துக்கு வராங்களா, இது மாதிரி எல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணி கவனிக்கணும் அப்படின்றது கொண்டு வந்தது. அதே இப்போ நம்முடைய பாரத பிரதமருடைய ஒரு குஜராத்தில் மாடல் கொண்டு வந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்து இப்போ இது வந்து நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்கோம். இதன் மூலமாக அரசு பள்ளி மற்றும் அரசு உதவிகளில் தனியார் பள்ளிகளில் கல்வித்தரம் உயரும், மாணவர்களுக்கு சொல்லித் தருகின்ற முறை உயரும், நல்ல தரமான கல்வி பிள்ளைகள் கிடைக்கிற நம்பிக்கை இருக்கின்றது. அதை அறிமுகப்படுத்த நன்றி. மாணவர்கள் ஆசிரியர்கள் கற்றல் கற்பது ரெண்டுமே இருக்கு. மாணவருடைய வருகை, ஆசிரியருடைய வருகை, அந்த பள்ளியினுடைய நிகழ்ச்சியில் எப்படி இருக்குது, பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணக்கூடிய நிலையில அறிவிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது. பிஎஸ்கே புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களை சேர்ந்த 90 இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர். அவர்களுக்கு நிதி உதவியாக தலா ரூபாய் 16,000 வீதம் மொத்தம் ரூபாய் 14,40,000க்கான காசோலையினை முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஹஜ் கமிட்டி உறுப்பினர் நிசார் அகமதியிடம் இன்று வழங்கினார். புதுச்சேரியில் 1,30,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய பூங்காவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி உழற்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் ஸ்மார்ட் சிட்டி 2.0 திட்டத்தின் கீழ் 1,30,00,000 ரூபாய் செலவில் புதியதாக பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்கான நிகழ்வு இன்று பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். தொடர்ந்து பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி கருவிகளையும் பார்வையிட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் பகுதியில் 70ஆம் ஆண்டு குடியிருப்பு பாளையம் மற்றும் சுப்பையா நகர் கிளைகள் மாநாடு நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பாளையம் பகுதியில் 70ஆம் ஆண்டு குடியிருப்பு பாளையம் மற்றும் சுப்பையா நகர் கிளைகள் மாநாடு குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சித்துறை சார்பில் குடியிருப்பு பாளையம் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடம் சமூக விரோத கூடாரமாக மாறுவதை தடுக்க வேண்டும், கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக வழங்க வேண்டும், குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் முதல் பின்னாச்சி குப்பம் மகாத்மா காந்தி இணைப்பு சாலை வரை 30 ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீர்படுத்தி தர வேண்டும், குடியிருப்பு பாளையம் சுப்பையா நகர் சுடுகாட்டில் தகன கொட்டகை இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் புதிய கொட்டகை கட்டித்தர வேண்டும், புதுச்சேரி அரசே நியாய விலைக்கடையை திறந்து இலவச அரிசி, சர்க்கரை, மைதா, ரவை, கோதுமை, பாமாயில், கடலை பருப்பு, துவரம் பருப்பு ஆகிய அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும், குடியிருப்பு பாளையத்தில் உள்ள சாராய கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மாநாட்டில் திரளான கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர். களித்தீர்த்தல் குப்பத்தில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணி திருபுவனை தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் வரநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தல் குப்பம் காலனி டிபிஜி நகர் பகுதியில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ ப அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோணியாரை வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்றத்தில் கொடியினை காரைக்கால் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் திருப்பலியினை நடத்தி வைத்து கொடிக்கு புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின்விளக்கு தேர்பவனி வரும் 8ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது. காரைக்காலில் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞர் அணி இணைந்து நடத்தும் டாக்டர் சந்திர பிரியங்கா கிரிக்கெட் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞர் அணி சார்பில் டாக்டர் சந்திர பிரியங்கா கோப்பை கிரிக்கெட் போட்டி நெடுங்காடு பகுதியில் தொடங்கியது. போட்டியை துவக்கி வைக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரதிநிதிகளாக தொண்டரணி மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் முன்னாள் அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா இணைந்து போட்டியினை துவக்கி வைத்தார். வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடர் கிரிக்கெட் போட்டியில் சென்னை காவல்துறை அணி, புதுச்சேரி காவல்துறை அணி, திருவாரூர், திருநெல்வேலி, திருப்பூர், நாமக்கல், வேதாரண்யம், கோயம்புத்தூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்கின்றனர். வரும் 10ஆம் தேதி இறுதிப் போட்டியும் அதற்கான பரிசு கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. முதல் பரிசு ரூபாய் 1 லட்சத்துடன் டாக்டர் சி சந்திர பிரியங்கா கோப்பையும், 2ஆம் பரிசு 75,000, 3ஆம் பரிசு ரூபாய் 50,000, 4ஆம் பரிசாக ரூபாய் 30,000 வழங்கப்பட உள்ளது. போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞர் அணியினர் சிறப்பாக செய்துள்ளனர். வில்லியனூரில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி முற்றோத்தல் விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக குடமுழக்கு விழா நடைபெறவில்லை. குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முற்றோத்தல் விழா காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கு ஆலய நிர்வாகி சரவணன் தலைமை தாங்கினார். விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், புருஷோத்தமன், சுஜித் ஆகியோர் செய்திருந்தனர். ஓதுவார்கள் சஞ்சீவி, ராஜலட்சுமி, ஓம் மகிழன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. சீர்காழி அருகே கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கூரை வீடுகள் எரிந்து நாசமானது. இதில் 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலையில் வசித்து வரும் கஸ்தூரி வீட்டில் சமையல் செய்யும் போது சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி வீடு முழுக்க பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. பக்கத்து வீடான கஸ்தூரி சகோதரி தயாநிதியின் கூரை வீடு அமைந்துள்ளது. காற்றின் வேகத்தில் தீ பரவியது. இதனால் சகோதரிகளான 2 பேரின் கூரை வீடுகளும் தீப்பற்றி முற்றிலும் எரிந்தது. வீட்டில் இருந்த அனைவரும் உடனே வெளியேறியதால் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த சீர்காழி தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் வீட்டில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது. கேஸ் கசிவால் தீ விபத்து குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பாமகவில் உள்ள சமூக நீதி பேரவை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் ரங்கராஜன் பாமகவில் இருந்து விலக CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி பாமக சமூக நீதி பேரவை மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் ரங்கராஜன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட இளைஞர்களின் துணை அமைப்பாளர் கன்னியப்பன், பிரபாகரன் மற்றும் தமிழக வெற்றி கழகம்
நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் தங்களது கட்சிகளில் இருந்து விலகி திண்டிவனத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பெண் உட்பட 3 பேரிடம் 2.86 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் டெல்லியில் இருந்து சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் பெயரில் பார்சல் வந்துள்ளது, அதில் தங்கம் வந்துள்ளதாகவும் அதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 2.13 லட்சம் ரூபாயை அனுப்பினார். பின் அந்த நபரை பற்றி விசாரிக்கும் போது போலியான சுங்க அதிகாரி என தெரிய வந்தது. தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த நபர் பேஸ்புக்கில் வந்த லாட்டரி சீட் தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். விளம்பரத்தில் வந்த எண்ணை தொடர்பு கொண்டு லாட்டரி சீட் வாங்கியுள்ளனர். அதனை அடுத்து இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர், நீங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டிற்கு 5 லட்சம் பரிசு விழுந்துள்ளதாக, அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 55 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூரை சேர்ந்த நபர் 18,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஓட்டல் அதித்தியில் நடந்தது. புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் மாநில அளவிலான வருடாந்திர கருத்தரங்கு மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஓட்டல் அதித்தியில் நடந்தது. லகு உத்யோக் பாரதியின் தேசிய இணை பொதுச் செயலாளர் மோகன சுந்தரம், தேசிய துணைத் தலைவர் ஹரிஹரன், தேசிய செயற்குழு உறுப்பினர் விஜயராகவன் ஆகியோர் பங்கேற்றனர். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சங்கமாக செயல்படும் இந்த லகு உத்யோக் பாரதியின் புதிய நிர்வாகிகளாக தலைவராக விஸ்வேஸ்வரன், துணைத் தலைவர்களாக பாஸ்கரன், வேலுசாமி, அசோக், பொதுச் செயலாளராக சுரேஷ் பாபு, பொருளாளராக வேல்முருகன், துணை பொதுச் செயலாளர், 6 செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் டெலி அக்கவுண்டங்கிங் சாப்ட்வேர் நிறுவனர் சிபி நிறுவனத்தின் செயல்திறன், குறு மற்றும் சிறு தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் குறித்து பேசினார். தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜெயேந்திரன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பொது இடங்களில் வைத்துள்ள கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக்கொள்ள வேண்டுமென உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவின்படி புதுச்சேரியில் பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் அனுமதியின்றி வைத்துள்ள பேனர்கள், கட் அவுட் மற்றும் கொடி கம்பங்களை வரும் 2ஆம் தேதிக்குள் அகற்றிட புதுச்சேரி கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட உட்புற சாலைகளில் ஆய்வு செய்ததில் 33 இடங்களில் அரசியல் கட்சிகள், சமூகம், தொழிற்சங்கங்கள் மற்றும் பிற கொடி கம்பங்கள் அனுமதியின்றி வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை சம்பந்தப்பட்டவர்களை நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் உழவர்கரை நகராட்சி வருவாய்த்துறை மற்றும் போலீசார் இணைந்து அகற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.